ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹெல்தியான தின் க்ரஸ்ட் வீட் பீட்ஸா தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். 1.25 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ரவை. இந்த ரெண்டையும் நல்லா தேய்ச்சி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவோட லேயர் கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக தான் ரவை சேர்த்துறோம். பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், உப்பு 1/4 டீஸ்பூன், சர்க்கரை 1/4 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா சாஃப்டான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி அதே கப்பில் நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. இது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறட்டும். மேலே ஒரு கிளாத் போட்டு மூடி வச்சிடலாம். நான் ஒரு பீஸா சாஸில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆரிகானோ போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள் 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. மறுபடியும் லைட்டாக பிசைஞ்சு விட்டுட்டு நம்ம பீஸாவுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்தளவுக்கு மாவு எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ கோதுமை மாவு அப்படியே தூவி விட்டு உருண்டையை வச்சு நம்ம தேய்ச்சிட வேண்டியதான். சப்பாத்தி அளவுக்கு நல்லா சன்னமாகவே தேய்ச்சி எடுத்துக்குங்க. தேவைப்பட்டால் அப்பப்போ கோதுமை மாவு தூவி விட்டு தேய்ச்சிக்குங்க. உங்களுக்கு நல்ல ஷேப் வேணும்னா ஒரு பிளேட் இந்த மாதிரி வச்சு சுற்றி இருக்கிற எக்ஸ்ட்ரா மாவையெல்லாம் எடுத்துடலாம். பாருங்கள் நல்லா ரவுண்ட் ஷேப்பாக கிடச்சிருச்சு. இப்போ ஃபோர்க் வச்சு குட்டி குட்டியாக ஓட்டை போட்டுடலாம். இதுக்கப்புறமா நம்ம மெதுவாக எடுத்து ஏற்கனவே சூடாக இருக்கிற தவாவில் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு ஒயிட் கிளாத்தை எடுத்து அப்படியே ப்ரெஸ் பண்ணி விடுங்க. சென்டர்லேயும் சுற்றியும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி போடலாம். திருப்பி போட்டதுக்கப்புறம் ஒரு 30 செகண்ட் மட்டும் இருந்தால் போதுங்க. இப்போ இதை அப்படியே எடுத்து பிளேட்டில் வச்சிடலாம். இனி நம்ம பீட்சா சாஸை மேலே தேவையான அளவுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா மொசரல்லா சீஸ் கிரேட் பண்ணி போட்டுக்குங்க. சாஸ்க்கு அப்புறம் நீங்கள் மொசரல்லா சீஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு பீட்சா சீஸியாக கிடைக்கும். உப்பு லெட்யூஸ் கொஞ்சம் வச்சுருக்கேன். தக்காளி ரவுண்டாக கட் பண்ணி அதையும் வச்சிடலாம். பெரிய வெங்காயத்தையும் வச்சிடலாம். ஸ்வீட் கார்ன் அப்படியே தூவி விட்டுக்கலாம். நான் ஏற்கனவே இது ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்திருக்கேன். குடமிளகாய் சேர்த்திக்கலாம். மறுபடியும் மேலே மொசரல்லா சீஸை தூவி விட்டுக்குங்க. இப்போ ஆலிவ்ஸ் தேவையான அளவுக்கு வச்சுக்கலாம். ஏற்கனவே தவா சிம்மில் வச்சு சூடு பண்ணியிருக்கேன். இப்போ பீட்சாவை அப்படியே மேலே வச்சு மூடி போட்டு மூடிடலாம். சீஸ் நல்லா மெல்ட் ஆகி சுற்றி இருக்கிற மாவும் நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் வேகட்டும். அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணி. பாருங்கள் சுற்றி இருக்க லேயர்லாம் லைட்டாக கிறிஸ்பி ஆயிடுச்சு. ரொம்ப கிறிஸ்பியாக இருந்ததுன்னா ஹார்ட் ஆயிரும் சாப்பிட்றதுக்கு.
இந்த அளவுக்கே போதும். சூப்பரான ஹெல்தியான தின் க்ரஸ்ட் வீட் பீட்ஸா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சுற்றி பாருங்கள் எவ்வளோ மாவு வந்து தின்னாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சூப்பராக வந்ததுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு மறக்காமல் உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.